என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனை வந்துதா? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத. உன்கிட்ட என்ன சொல்லிருக்கோ அதை மட்டும் செஞ்சா நல்லது. என் மாமனார் இல்லனா என் மாமியார் பணத்தோட வருவாங்க. குப்பை தொட்டியில பணத்தை போட்டுடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து பணத்தை எடுக்கணும். இவ்வளவு நம்பிக்கை வைக்கிற? அவங்களோட அன்பான ஒரே ஒரு மகனாச்சே, அவனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. எந்த பிரச்சனையும் வராதுல்ல? எல்லாம் பயந்து போனவங்க ஒன்னும் பண்ண மாட்டாங்க, உடனே கொடுத்துடுவாங்க. ஆனா ஒண்ணு, என்னுடைய ஹஸ்பண்ட் நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. அவரு உடம்புல ஒரு கீறல் கூட விழக்கூடாது, புரியுதா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க மேடம். அவரை நாங்க நல்லா பாத்துக்கிறோம், பத்திரமா பாத்துக்கிறோம். குட். இந்தாங்க உங்க டிஃபன் பாக்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ்ஜீஸ் பண்ணிருக்கேன். டைம்க்கு லஞ்ச் சாப்பிடணும். அப்புறம் மாத்திரை எடுத்தீங்களா இல்லையா? மாத்திரை டைம்க்கு சாப்பிடணும், சரியா? சரி அம்மாவே, டயத்துக்கு போட்டுக்கிறேன், மருந்த போட்டுக்கிறேன். அப்படியே நான் மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்ததான் நீ இருக்கிய. நீ எப்பவும் என் கூட தானே இருக்க மனசுல. நீ இல்லனா என் வாழ்க்கை அவ்வளவுதான். சப்னா, என் அப்பா அம்மா என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீ தான் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருந்த. அவங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. அதோட தான் என்னோட வீடு, என்னோட அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டேன். சப்னா, உனக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன், எல்லாத்தையும். வருண், எனக்கு தெரியும் எனக்காக நீ உன் குடும்பத்தை இழந்திருக்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, உன் குடும்பம் உன் கூட இல்லைங்கிற குறைய நான் என்னைக்குமே கொடுக்க மாட்டேன், எப்பவும் கொடுக்க மாட்டேன். சரி, நிறைய பேசிட்டோம். ஆபீஸ் போ, கிளம்பு. அட, இன்னைக்கு லீவுமா? லீவா? இத பாரு. எதுக்கு லீவ் இன்னைக்கு? எனக்கு புரிஞ்சிருச்சு எதுக்கு உனக்கு லீவுன்னு. கண்டிப்பா லீவ் கிடையாது. எனக்கு ஆபீஸ் போக மனசே வரல. வருண், ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. போ 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 போ. இந்தா இதை எடுத்துக்கோ. போ, இந்த பேக் எடுத்துக்கோ. ஹலோ. அவன் ஆபீஸ் கிளம்பிட்டான். ஆனா என் கண்ணுக்கு தென்படலையே. இதோ இப்பதான் போயின்னுக்குறான். குட். ஹலோ, நீ ஃபோன் பண்ணியா? ஆமாப்பா, நான் தான் கால் பண்ணேன். நான் வேலை விஷயமா மும்பையை விட்டு வெளியே போயிருந்தேன். என்ன வேணும்? அப்பா, அந்த பணம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்பா, நான் உங்க புள்ள, உங்களுடைய பணத்திலையும் ப்ராப்பர்ட்டிலையும் எனக்கு பங்கு இருக்கு. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த நிலைமையில நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? அப்பா, எனக்கு நேரம் சரியில்லை. என்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னையில இருந்து உனக்கு நேரம் சரியில்லை. அவளுக்கு நீ இல்ல, உன் பணம் தான் முக்கியம். அப்பாவை பணத்துக்காக தான் கூட இருக்காருன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டி இல்ல, பணமும் இல்ல. ஆனா கூட இருக்கார்ல, என்னை விட்டுட்டு போகலல்ல. டேய், நீ புரிஞ்சிக்கவே மாட்டடா. ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு அப்புறம் என் வீட்டு பக்கம் நீ தப்பி தவறி வந்துடாத. அந்த பொண்ணையும் என் வீட்டுக்கு அனுப்பாத. நான் போய் உன் அம்மா கிட்டையும் சொல்லிடுறேன். இனிமே நீ ஏன் கூடவும் பேசக்கூடாது. புரியுதா உனக்கு? அப்பா, என்ன இது? இந்த மாதிரி நேரத்துல கூட உதவி செய்யலன்னா தேவையே இல்லை. என்ன விளையாட்டுத்தனமா இருக்கு? என் சாவியை தொலைக்க எங்கிருந்து தைரியம் வந்தது? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தப்பு நடந்துடுச்சு. சவிதா, 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 சவிதா.
சவிதா, சவிதா, சார் சொல்லுதையா? இதை பாருங்க சார், இங்க ரத்தக்கரை இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல முடியும் ஊட்டி இருக்கு. சார் இந்த ஒயரை வச்சுதான் கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருக்காங்க. ஆனா தலைக்கு பின்னாடி அடிபட்டிருக்கு. ஒருவேளை தலை இங்க இடிச்சிருக்கலாம். இந்த காயங்களை பார்க்கும்போது நிச்சயமா கை கலப்பு நடந்திருக்கணும். இது யாரா இருக்கணும்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். கண்டிப்பா சவிதா அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிருப்பாங்க. இல்லைன்னா வீட்டு சாவி அவங்க கிட்ட இருந்திருக்கணும். அதோட பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதுதான் விஷயம். ஜஸ்வந்த் சார், சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள பணம் இருந்திருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது எனக்கு தெரியும். அப்புறம் என்னோட வீட்டு வேலைக்காரி கமலாவுக்கும் தெரியும். சார், என் வீட்டோட ஒரு சாவி இந்த கமலா கிட்டேயே தான் இருக்கும். இன்னைக்கு தான் அவ சாவியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. ஜஸ்வந்த் சார், சார், இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? அதாவது நான் கேட்கறது, அதாவது இந்த பணத்தை யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ, பணம் வீட்டுல இருக்கிற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்புறம் யாருக்கெல்லாம் இது தெரியும் சொல்லுங்க. சார், பிரஜோத் அப்புறம் சாந்திகிக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் என் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் சார், எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கு. அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்க வேணும்னா நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஆனா நாங்க அவங்கள விசாரிக்காத வரைக்கும் எதையும் நம்ப மாட்டோம். சரி. ஹலோ, என்ன? இப்ப ஆபத்துல இருந்து வெளியே வந்துட்டான். ஆனா கவனமா இருங்க, இவனால அதிகமா பேச முடியாது. வருண், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அந்த காரை ஒருத்த ஓட்டிட்டு வந்தால, அவனை நீ பாத்தியா? இல்லை சார், பார்க்கல. நான் யாரையும் பார்க்கல. சரி டாக்டர் சார், வருணை யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது? எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததோ அங்க இருந்த ஒரு ஆள் தான் இங்க கூட்டிட்டு வந்தான். ஃப்ரெடி, ஒரு வேலை செய், நல்லா விசாரி. அதாவது வருணை யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவ இங்க எங்கேயாவது இருக்கானான்னு பாரு. அவன் ஒருவேளை இருந்தா உன் ஸ்டைல்ல நீ விசாரிச்சு பாரு. ஒருவேளை கார் ஓட்டிட்டு வந்தவனை அவன் பார்த்துருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாந்தேகி பிரிஜோத் இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? டேய் தம்பிடே, வேலை நேரத்தில் என்னடா அசிங்கமா பாட்டு? சாரி சார். இந்த சந்தேகியும் பிரிஜோதும் எங்க இருக்காங்க? சார், அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல. வரலையா? ஏன் லீவ்ல இருக்காங்களா? சார், அவங்க ஆஃபீஸ்க்கு ஏன் வரலன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் வெறும் பியூனு சார். அப்ப யாருக்கு தெரியும்? மெத்தலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவ அது அங்க இருக்கா. என்னடா அது? இந்த ஆபீஸ்ல மும்முரமா வேலை பார்க்கறாங்க. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போடுறாங்க. இங்க என்ன வேலை நடக்குதா இல்லையான்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம். மேடம், இந்த சந்தேகியும் பிரிஜோத்தும் எங்க இருக்காங்க? சார், பிரஜோத் லீவ்ல இருக்கான். அப்புறம் சாந்தேகி இன்னும் வரவே இல்லை. ஓகே மேம், இந்த சந்தேகியும் பிரிஜோத்தை பத்தியும் ஏதோ சொல்ல முடியுமா? இவங்க எப்படிப்பட்டவங்க, கேரக்டர் எப்படி? உங்களுக்கு நான் அதை தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஜஸ்வந்த் சாரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து பணமும் திருட்டு போயிருக்கு. ஆமாம் சார், எனக்கும் தெரியும். வருத்தமாக இருந்துச்சு கேட்டதில். ஸோ நாங்கள் அவங்கள சந்தேகப்படுறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார், பிரஜோத் நம்பர் 1 ரோமியோ சார். எப்போ பாரு பணத்துக்கு பின்னாடியே அலைவான். அண்ட் நிறைய பொண்ணுங்க கூட அவனுக்கு அஃபேர்ஸும் இருக்கு. எல்லாரையும் முட்டாளாக்கிடுவான் சார் அவன். அவனை பத்தி உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது? அது என்னையும் அவன் ஏமாத்திருக்கான் சார். ஆனா அவன் இப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு எப்போ தெரிய வந்ததோ
அப்புறம் நான் அவனை விட்டுட்டேன் சார். உங்களோட கதையை கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. பட் இப்போ எங்கே இருப்பான்? யார் கூட இருப்பான்? எனி ஐடியா? சார் அவ இருக்கால, அவகிட்டயே கேளுங்க. இப்பெல்லாம் அவ கூட தான் சுத்திட்டு இருக்கான். ஜஸ்வந்த் சார், சொல்லுங்க. இத பாருங்க, வருண் குணமாயிடுவா. டாக்டர் சாரும் அதை தானே சொன்னாரு. தைரியமா இருங்க. என் புள்ள இங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த நிலைமையில இருக்கான். ஆனா அந்த பொண்ணு சப்னா எங்க இருக்கானே தெரியல. அவன் எங்க இருக்கா? நான் இவங்க வைஃப் சப்னாக்கு கால் பண்ணேன், ஆனா அவங்க கால் பிக் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும், ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். சரியான நேரம் வரும்போது அவ புத்தியை காட்டுவான்னு எனக்கு தெரியும். ஓடி போயிட்டால. அப்பா, இதெல்லாம் என்னுடைய தப்பு. என்னால தான் இதெல்லாம் நடந்தது. நான் உங்க பேச்சை கேட்டு இருந்திருந்தா ஒருவேளை அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க. சார், சொல்லு ஃப்ரெடி. அந்த ஆள் கிடைச்சிட்டான், இங்கே தான் இருக்கான். அவன் கார் ஓட்டிட்டு வந்தவனை பார்க்கலையாம். ஆனால் ஒரு விஷயத்த சொன்னான், ஆக்சிடென்ட் வந்து KK ரோடு 8ஆம் நம்பரில் நடந்ததுன்னு. ஆக்சிடென்ட் KK ரோடு 8ஆம் நம்பர்ல நடந்திருக்கு. ஃப்ரெடி, இந்த சவிதா மேடத்தோட மரணம், வருணோட ஆக்சிடென்ட், வருணோட மனைவி காணாம போறதும் அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுறதும் எதுவும் சரியில்லை. ஏதோ ஒரு தில்லுமுள்ள நடக்குது. கண்டிப்பா இருக்கு. ரியா, இவங்க CIDல இருந்து வந்திருக்காங்க. CID? பிரஜோத்தை பத்தி கேக்குறாங்க. சார், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. சார், அவனால ஒருத்தி கூட வாழவே முடியாது. அவன் பல பெண்கள் கூட பழகிறத நானே பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல சார், அவன் பொண்ணுங்க கிட்ட இருந்து நிறைய கடன் வாங்குவான். இதுதான் அவனுடைய வேலையே. பொண்ணுங்களை ஏமாத்திட்டு அவங்க கிட்ட பணத்தை பறிப்பான். சார், அவன் ஒரு மட்டமான பையன். பேசவே கூச்சமா இருக்கு. என்கிட்ட இருந்து கூட பணம் வாங்கியிருக்கான். ஆக்சுவலி சார், அவன் ட்ரக் அடிக்ட். அவன் அவனோட போதை பழக்கத்துக்காக என்னோட பணத்தெல்லாம் அழிச்சிருக்கான். இதெல்லாம் நடந்ததுனால தான் நான் அவனை விட்டுட்டேன் சார். ஆனா சார், அவனை விட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அவன் பணம் கேட்டுட்டு இருக்கான் சார். நேத்து அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போ நீங்க அவனுக்கு பணம் கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் அவனுக்கு பணம் கொடுக்கல. சரி, அது இருக்கட்டும். உங்ககிட்ட இந்த பிரிஜோதோட போட்டோ இருக்கா? என்கிட்ட அவன் போட்டோ இருக்கு. இதுதான் சார். அவன் ஃபோன் நம்பரையும் கொடுங்க. சரி, இந்த சந்தேகி அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சார், அவன் கொஞ்சம் நேர்மையானவன். ஆனா இப்போ அவனுக்கு டைம் சரியில்லை. ஆக்சுவலி சார், அவனுக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவளோட அட்மிஷன் ஃபீஸ்க்காக தான் டென்ஷன்ல அலைஞ்சிட்டு இருந்தான். ஆஃபீஸ்லயும் எங்க எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டான். ஆனா யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏய் சந்தேகி. ஹே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து என் பொண்ணுக்கு அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டேன். இனிமே டென்ஷனே இல்ல. குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பணம் கிடைச்சிருச்சோ? கிடைச்சிருச்சு. நீங்க யாரு? நாங்க CID. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லி. பணம் கிடைச்சதா இல்லையா? பணம் கிடைச்சிருச்சு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக டென்ஷனில் அலைஞ்சிட்டு இருந்தேன். பொண்ணோட ஃபீஸ் 2.5 லட்சம் கட்ட வேண்டியதாக இருந்தது. நான் என் பாஸ் கிட்டையும் பணம் கேட்டேன், ஆனால் அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஆனால் டக்குன்னு 2.5 லட்சம் கிடைச்சிருச்சு. இல்லை சார், பணம் டக்குன்னு கிடைக்கல. என் மனைவி அவ தான் சொன்னா, அவகிட்ட கொஞ்சம் நகைகள் இருந்ததான், அந்த நகைகளை விற்றுட்டு ஃபீஸ் கட்டிடலாம்னு சொன்னான். ஸோ நானும் அந்த நகைகளை விற்றுட்டேன், 2.5 லட்சத்தையும் கட்டிட்டேன். ஓ சார், நான் ஜாரா ஒரு நிமிஷம். நேற்று வரைக்கும் இவன் பணத்துக்காக அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ என்னடனா 2.5 லட்சத்தை கட்டி வச்சிருக்கான். அதுவும் ஒய்ஃபோட ஜுவல்ஸை வைத்து. இவன் பேசுறது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சே ஆகும். அதாவது இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடந்ததா? சம்பவத்தை பார்த்தா கிளியரா தெரியுது. கார்ல இருக்கிறவன் வருணை சாகடிக்க தான் பார்த்திருக்கான். அப்ப இது ஆக்சிடென்ட் இல்ல, வேணும்னே தான் செய்யப்பட்டது. ஆமா தயா, வண்டி வந்து வருணை இடிச்சதை பார்க்கும்போது
அது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, எதுனா தப்பா நடந்திருக்கலாம். அந்த டிரைவர் நல்லா குடிச்சிருப்பா. கார் ஓட்டிட்டு வந்தவன தான் முதல்ல பிடிக்கும். அப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வரும். மேலே இருக்கும் கடவுளே, இப்போவாவது கேள, இன்னைக்கு ஒரு பெரிய டீலை முடிச்சு கொடு. எனக்கு தெரிஞ்சு மேல இருக்கிறவரு உங்க பேச்ச கேட்டுட்டார். என்ன சொல்ல வந்தேன்னா, டீலு முடிஞ்சாச்சு. கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த வீட்டை வித்துருவேன். வாங்க சார், வந்து உட்காருங்க. மேடம் நீங்களும் உட்காருங்க. நான் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அற்புதமான வீட்டை காட்டுறேன். விஷயம் என்னன்னா சார், எங்க மேடம்க்கு வந்து உங்க கார் ரொம்ப பிடிச்சு போச்சாம். என்னது காரா? ஆமா. எந்த கார் வேணும்? எத்தனை கார் இருக்கு? அது என்னவோ கரெக்ட் தான். இந்த கார் விற்பீங்களா? இது ரொம்ப பழைய காரு, உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. இந்த கார் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் போல இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தான். என்ன தண்ணி அடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்றதுக்கு உபயோகமா இருக்குமா? சொல்றா. ஆக்சிடென்ட்டா? நான் எப்போ ஆக்சிடென்ட் பண்ணேன்? ரொம்ப நடிக்காதடா. வருணுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ அங்கிருந்து ஓடி இருக்க. அங்க இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல உன்னோட கார் தெரியுது. இங்க பாருங்க, நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எனக்கு எந்த வருணையும் தெரியாது. அதோட இந்த மாதிரி நான் பண்ணல. இதோ பார் தம்பி, இப்ப நாங்க அன்பா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அந்த தயா இருக்கான் பாத்தியா, உண்மையை வெளியே எடுத்துட்டு வரதுக்கு மண்டையெல்லாம் அடிச்சு உடைப்பான். தேவையில்லாத வழியெல்லாம் வேணுமா? யோசி. பின்னாடி நிக்குது. ஆனா சார், நீங்க எல்லாரும் யாரு? சிஐடி. இன்னும் எதனா தெரிஞ்சுக்கணுமா இல்ல காட்டுறதுக்கு வரியா? சார் வாங்க, இதுதான் சார் அந்த காரு. சார் அதே நம்பர் தான். வருணோட பேண்ட் துண்டு இதுல இருக்கு, ரத்த கரையும் இருக்கு. என்ன டேய், இப்போ நீ ஆக்சிடென்ட் பண்ணலன்னு தான் சொல்ல போறியா? சார் இவன் நேரம் ஒத்துக்க மாட்டான். இவனை பியூரோக்கு கூட்டிட்டு போலாம். அங்க போனா எல்லாமே ஞாபகம் வந்துடும். சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். ஏன் சிஐடி பீரோன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சா? சார், இந்த காரை யார் எடுத்துட்டு போனாங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. யார் அது? யோகேஷ். ரொம்ப குடிச்சிருக்கிய. டெய்லி குடிப்பியா? குடிச்சிட்டு ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் ஓடிடுறாங்க இருந்து. சார் நான் குடிய விட்டாச்சு. நான் டெய்லி குடிக்கிறதே கிடையாது. அப்ப நேத்து நீ குடிக்கல? இல்ல, அப்ப நான் குடிக்கல. ஆக்சிடென்ட் நடக்கும்போது தெளிவா இருந்தியா? இல்ல, அதாவது இருக்கல. அதாவது என்னன்னா, அந்த வண்டி ஒரு டப்பா வண்டி, பேலன்ஸ் போயிருச்சு. டேய், நீ தாண்டா டப்பா. இன்னொரு வாட்டி என் வண்டியை டப்பான்னு சொன்ன பிச்சிருவேன். அது சரி, நீயும் வந்திருக்கியா? அதாவது இவங்களை கூட்டிட்டு வந்தது நீதானா? அதுக்கு என்ன சார், நான் சத்தியம் பண்றேன், நோ ட்ரிங்க் நோ டிரைவ். இங்க பாரு, ஒன்னு அரைஞ்சான வெய்ய மொத்த போதையும் கீழே இறங்கிடும். புரிஞ்சுதா? சீக்கிரம் சொல்லு. டேய், நீ செத்தடா. இப்ப உண்மையை சொல்லித்தாகணும், இல்லைனா. கரெக்டா தாண்டா யோசிக்கிற. மைண்ட் வாய்ஸ கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டேன். அந்த மைண்ட் வாய்ஸை ஒழுங்கா தெளிவா சொல்லலாம், அடி பொழந்துரும் உன்னை. ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் இருக்கே, அது தப்பா நடந்துருச்சு. தப்புனா என்ன? அதாவது நான் பண்ண போனதோ வேற, நடந்தது வேற. என்ன? சரி சரி, என்ன பண்ணலான்னு? சார் நான் வந்து ஒரு கிட்னாப் பண்றதா இருந்தேன். ஆனா தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். சார், என் லைஃப்ல நான் கிரைம்லாம் பண்ணதே இல்லை, அதான் பயந்து போயிட்டேன். போதையில ஸ்டேரிங் அப்படியே திரும்பி போயிடுச்சு. கிட்னாப்? எதுக்காக கிட்னாப் பண்றதா இருந்த? பணத்துக்காகத்தான்.
அவனுடைய அம்மா அப்பா கிட்ட நிறைய பணம் இருந்தது. கொஞ்சம் பணத்தை நான் சம்பாதிக்கலான்னு இருந்தேன். அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொன்னாங்களே. அவங்க என்ன யாரு? அட கிட்னாப் பண்ண சொன்னவங்க தான். டேய் சுத்தி வளைக்காதடா, கொஞ்சம் நேரா சொல்ல. சார் அது வந்து யாரு? இல்ல சார், அவங்க இல்ல சார். சார் தப்பு பண்ணிட்டேன். வாழ்க்கையில முறையா ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டேன். எனக்கு பணத்தோட அவசியம் இருந்துச்சு சார். வாய்மடு, உன் சொற்பொழிவை கேட்க இங்க கூட்டிட்டு வரல. விஷயத்த சொல்லு, சீக்கிரம் சொல்லு. யார் சொல்லி இந்த காரியத்தை பண்ண? யாரா சொன்னது? சப்னா தான் சொன்னா. சப்னாவா? எந்த ஆளை நீ அடிச்சியோ அந்த ஆளோட வைஃப் சப்னா தானே? அது அதேதான். ஆமா. ஆமாண்ணா என்ன? அவங்க தான் சொன்னாங்க. சொப்னா இவ்வளவு மட்டுமா போவாளா? தன்னோட கணவனையே கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கா. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவையும் கார் ஏத்தி சாகடிச்சிருவா போல் இருக்கு. சார் கமலாபாயை நாங்க பாத்துக்கிட்டே தான் வரோம். அவ யாருக்கிட்ட பேசினாங்கிறதையும் நாங்க எடுத்துட்டோம் சார். சரி, என்ன தெரிஞ்சது? 15 நிமிஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டயோ பேசியிருக்கா. யார் கூட? யார்கிட்ட பேசினா? சப்னா கிட்ட தான். சப்னா கிட்ட கமலாபாய் பேசினாளா? சப்னாவோட ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ ஃபோனை ஆன் பண்ணா. கமலா கிட்ட பேசினா, அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. சப்னா கமலா கிட்ட பேசியிருக்கா. சார் என்ன இங்க வந்திருக்கீங்க? என்னாச்சு சார்? அதை தான் நாங்களும் கேட்க வந்தோம். என்ன ஆச்சு? நீயும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற. அதான் அப்பப்ப வர வேண்டியிருக்கு எங்களுக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியல. எதை நான் சொல்ல மாட்டேங்கிறேன்? நல்லா நடிக்கிறீங்க மேடம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சோ நீ மறைக்கிற. எதை நான் மறைக்கிறேன்? எதை நான் சொல்லல? நீங்க சொல்றது எதுவுமே புரியல சார். இந்த ஏமாத்து வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாமே. நாங்க யாரை தேடிட்டு இருக்கோம்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? யார சொல்றீங்க? யார பத்தி சொல்றீங்க சார்? சப்னாவை தான். சப்னாவா? எங்கவ? யாரு சப்னா? அந்த சப்னா கிட்ட தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ போன்ல பேசின. இங்க பாரு, இப்ப நாங்க அன்பா கேக்குறோம். யாரு இவங்களா தெரியாது. இந்த வார்த்தைலாம் இனிமே தேவையில்ல. இல்லைன்னா இதோட விளைவுகள் உனக்கு நல்லாவே தெரியும். சார் சப்னா மேடம் கிட்ட நான் அடிக்கடி பேசுவேன். அவங்க தான் என்ன சவிதா மேடம் கிட்ட வேலை பார்க்க சொன்னாங்க. சொல்ல போனா அவங்க தான் எனக்கு அங்க வேலையும் வாங்கி கொடுத்தாங்க. அது அந்த வீட்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. யார் எப்ப வராங்க, யார் எப்ப வெளியே போறாங்க, அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குது, அது எல்லாத்தையும் என்கிட்ட கேட்பாங்க. அதோட நானும் எல்லாத்தையும் அங்க நடந்தது தெளிவா எடுத்து சொல்லிடுவேன். அவங்க ப்ராப்பர்ட்டி அப்புறம் பணத்தை பத்தியும் அடிக்கடி அவங்க என்கிட்ட கேட்பாங்க. வீட்டில் எவ்வளோ பணம் வந்தது, எந்த ப்ராப்பர்ட்டியை விற்றாங்க, எது திரும்பி வந்தது, அதாவது எதை வாங்கினாங்க, எல்லா விஷயங்களையும் என்கிட்ட கேட்பாங்க. அப்ப திருட்டு போன பணத்தை பத்தியும் நீ சொல்லியிருப்ப என்ன? ஆமா சார். என்னைக்கு வீட்டுக்குள்ள பணம் வந்ததோ உடனே அன்னைக்கே நான் எல்லாத்தையும் சப்னா மேடம் கிட்ட சொல்லிட்டேன். சரி, அவ எங்க இருக்கா? அவங்க இப்போ சப்னா எங்க இருக்கான்னு நீ சொல்லலன்னு வச்சுக்கேன், அப்புறம் காலம் முழுக்க நீ அவங்களோட ஜெயில தான் கழித்தீங்க. இல்ல சார், நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வாங்கல காட்டு. வீட்டுல பூட்டு தொங்குது. இவ நம்மள முட்டாளாக்க பாக்குறா. வெயிட் பண்ணுப்பா பங்கஜ்.
என்னாச்சு? சாவியெல்லாம் திறக்க முடியலையா? யார் அது? மேடம் நான் தான். எங்கடி ஓட? விடுன்னு. நீ என்ன நினைச்ச? நீங்க வந்து ஒளிஞ்சுப்ப யாருக்கும் எதுவும் தெரிய வராதுண்ணா. வருண் உனக்காக அம்மா அப்பா வீடுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தான். அதுக்கு பதிலா நீ அவனுக்கு என்ன கொடுத்த தெரியுமா? ஏமாற்றம். அவனை கிட்னாப் பண்ண நீயே பிளான் போட்ட. உனக்கு வெக்கமா இல்ல? பணத்துக்காக இவ்வளவு மட்டமா போயிட்டியே. ஒரு மனைவிக்கு கணவன் தான் எல்லாமா இருக்கணும். ஆனா நீ உன் புருஷனோட உயிருக்கே விலை பேசுற. ஆமா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா வருணை நான் காயப்படுத்த ஒருபோதும் நினைக்கல. நான் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எங்க 2 பேரோட நலனுக்காக தான். என்ன நம்புங்க. வருண் கூட எப்படிலாம் நடக்கும்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சதில்ல. யோசிச்சு எதுவும் ஆகாது. கிட்னாப் பண்ணி பணம் பிடிங்கிருக்க. இது போதும் நீ யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு. இப்ப சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? பணமா? என்ன பணம் சார்? வருணோட அப்பா வீட்ல இருந்து நீ கொள்ளையடிச்சல அந்த பணம், அதை தான் நாங்க கேட்கிறோம். கொள்ளையடிச்சனா? நான் எதுவும் திருடல சார். இதோ பாரு, பிளான் போட்டது நீதானே நீயே ஒத்துக்கிட்ட. உன் நல்லதுக்காக தான் சொல்றோம். பணத்தை எங்க வச்சிருக்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. அதோட உன்னோட கூட்டாளிங்க யாருன்னு சொல்லிடு. சார், அது சப்னா மேடம் தான் என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. சார், நான் என்னோட வாழ்க்கையில 10,000 ரூபாய் கூட முழுசா பார்த்ததில்லை சார். எப்ப அவங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்களோ அப்போ உன் மனசு மாறிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் இவன் கிட்ட சொன்னேன். இவன் வந்து என்னோட மாமாவோட பையங்க. நான் இவன் கிட்ட தான் சொன்னேன், நான் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறேன்னு ஆசை காட்டுனேன். இவனும் உடனே ஒத்துக்கிட்டான். உன் கூட இருந்த இன்னொரு ஆளு யாரு? சார், உன் கூட இருந்த இன்னொரு ஆளு யாரு? சார் சப்பாட்டியா. என்ன? சப்பாட்டியா. சப்பாட்டியா? அவ எங்க இருக்கா? சப்பாட்டியா? சார், அவன் வந்து எப்ப பாரு சாராயம் குடிச்சிட்டு இருப்பான். இங்க வந்து பட்டோரி தெரு இருக்குல்ல, அங்க வந்து ரொம்ப பெரிய பார் இருக்கு. அங்க போனா அவனை பிடிச்சிடலாம். அப்படியா? ஸ்ரேயா, ஒரு வேலை செய். ஃப்ரெடிக்கு போன் போடு. அப்புறம் அவங்கிட்ட சொல்லு, பங்கஜ கூட்டிட்டு போய் இந்த சப்பாட்டியாவை தூக்க சொல்லு. சப்பாட்டியா வர மறுத்தானா சுட்டு தள்ளிட சொல்லு. இவன் தான் பிரஜோத். சார், பிரஜோத் வந்து 1ஆம் நம்பர் ரோமியோ சார். எப்ப பாரு பணத்துக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பான். அப்புறம் நிறைய லேடிஸ் கூட அவனுக்கு அஃபேர்ஸும் இருக்கு. கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம். பைக்ல தப்பிக்க பார்த்தான். 3 கிலோமீட்டர் தூரம் ஃபாலோ பண்ண. இவன் பேக்கை கொஞ்சம் பாருங்க. சார் இது என்னுடைய பணம் சார். பயமுறா. 5 லட்சம் ரூபா இருக்கு சார். மிச்ச பணத்தை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறான். சார், இருந்தா தானே சொல்ல முடியும். கொலை பண்ணி பணத்தை திருடுனல? இல்ல சார். அங்க பணத்தோட வீட்டுக்கு வந்தது நீ தானே? இவன் தானே அது? ஆமா சார். பாரு, நான் இன்னும் மேல ரொம்ப கை வைக்கல. உண்மையை சொல்லிடு. பணம் எங்க இருந்து வந்தது? நகைகளை வித்தேன். நகைகளை வித்தியா? எதுக்கு? சார், ஒரு பொண்ணு என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ வாயை அடைக்கிறதுக்காக நகைகளை விற்க வேண்டிய வந்தது. இந்த நகைகள்லாம் யாரோடது? அது யாரோடது? என் அம்மாவோடது.
அம்மா நகைகளை வித்துட்டியா? உங்க அம்மாவுக்கு இது தெரியுமா? தெரியாது சார். காலம் ரொம்ப கெட்டுருச்சு. பாவம் அம்மாக்காரிக்கே தெரியாது. புள்ள அவங்க நகையை கொண்டு போய் கடையில விக்கிறா. பிரமாதம். சார் அந்த பொண்ணு எனக்கு டென்ஷன் கொடுத்தா. நான் மட்டும் ஜுவல்லரியை விக்கலனா அவ. சார் நான் சொல்றது கேளுங்க. சார் 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 நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அபிஜித், இவனை எங்க இருந்து இழுத்துட்டு வர? சார் இவரு என்ன ரொம்ப அடிச்சாரு சார். என் நிலைமைய நீங்களே கொஞ்சம் பாருங்க. இல்ல சார், அவன் லூசு போய் சொல்றான். அபிஜித், என்ன இதெல்லாம்? நேர்மையானவனை போய் அடிச்சிருக்கியே. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கு நீ வெக்கப்படணும். சார் பணம் எங்க இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரியுது சார். சார் சார் இது என்னோட வேலை தானே. ஆபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு சார் வீட்டை கொடுத்துருவேன். சார் கபோர்ட்ல பணம் இருக்குன்னு 2 பேருக்கும் தெரியும். 2 பேருக்கும் தான். பட் சார் சார் அதுக்காக திருட்டு பழிய ஏன் மேல போட்டுருவீங்களா? சார் நான் ஒத்துக்கிறேன் சார். நான் ஒரு ஏழை. நான் என் மனைவியோட நகைகளை வித்திருக்கேன் சார், என் குழந்தையோட ஃபீஸை கட்டுறதுக்கு. என் மனைவிக்கும் என் மேல கோபம். ஏன் கோவப்பட மாட்டா? என்னதான் இருந்தாலும் அவளும் பொண்ணு தானே. என்ன அபிஜித், இதெல்லாம் தப்பு. இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இதோ பாருப்பா, அபிஜித் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா, இந்த பக்கம் வந்துரு. வா வா. சார் நான் கிளம்பலாமா? இங்கிருந்து போகணுமா? ஆமா சார். சரி, ஓகே, நீ கிளம்பு. சார் எந்த ஜுவல்லரியில் அவன் நகையை வித்தானோ நான் அங்கேயும் போயிருந்தேன் சார். தப்பு இருக்குல்ல? பெரிய தப்பே இருக்கு. தயா, ஒரு நிமிஷம் வா அப்படி. சார் ஜுவல்லரியில் என்ன சொன்னாங்கண்ணா? ஃப்ரெடி, என்ன தெரிய வந்துச்சு? சார் சந்தேகி உண்மையை தான் சொல்றான். அவன் நேத்து தான் இந்த ஜுவல்லரி ஷாப்ல அவன் மனைவியோட ஜுவல்லரியை வித்திருக்கான். இந்த கடைக்காரனு அவனுக்கு 2.5 லட்சம் கொடுத்துருக்கான். ஏன் இதை சொல்லவா ஏன் என்ன இங்க கூப்பிட்ட? இதை போன்லயே சொல்ல வேண்டியதானே? இல்ல சார், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த காட்ட போறேன். ஒரே நிமிஷம். என்ன சார், அந்த நகைகளை காட்டுங்க. சரி சார். இது இதெல்லாம் புதுசாவே இருக்கு. ஆமா சார். சார் இது எவ்வளவு பழசுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார் இந்த நகைங்க எனக்கு தெரிஞ்சவங்க கடையில இருந்து தான் வாங்கியிருக்காங்க. காலையில வாங்கிட்டு சாயங்காலம் மறுபடியும் வந்து வித்துட்டாங்க. நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஜுவல்லர்ஸ் கூட நான் பேச வைக்க முடியும். அப்படியா? காலையில வாங்கிட்டு ஈவினிங்க வித்துட்டானா? இதுதான் விஷயமா? ஆமா. எந்த ஜுவல்ஸை இவனோட பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இவன் வித்தானோ அதெல்லாம் இவன் ஒய்ஃபோட ஜுவல்ஸே இல்லை. அது எல்லாமே புது ஜுவல்லரிஸ். இவன் வேற எங்க இருந்தோ வாங்கி சிஐடிக்கு காட்டுறதுக்குன்னே வித்து இருக்கான். அப்பதானே அப்பா பொண்ணு பாசத்துக்காக எதனா பண்ணோம் நம்ம நினைப்போம். இல்ல சார், என்ன இவர் இப்படி பேசுறாரு? சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு எங்க கார்பெட்டை வீணாக்காத. புது நகை வாங்க பணம் எங்க இருந்து கிடைச்சது? சார் என்ன சொல்றீங்க? எந்த புது ஜுவல்லரி, எந்த பணம்? சார் நான் உண்மைதான் சொல்றேன். அது பழைய நகை சார். எனக்கு பணம் தேவை இருந்தது, அதான். பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். பணமா? சார் இவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. இவர் என்னென்னமோ வளர்றாரு. என்னது, நான் வளர்றேனா? எனக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. அன்னைக்கு சார் ஆபீஸ்க்கு வர்றதா இருந்தது. அதோட ஆபீஸ்ல இருந்து ஃபைல் எடுத்துட்டு வெளியே மீட்டிங்க்கு போறதா தெரிஞ்சது. அவ்வளோதான். எனக்கு அந்த நேரம் தான் சரின்னு பட்டது. அதுக்கப்புறம் நானும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைச்சு சார் வீட்டில் இல்லாத நேரத்தில் நான் சாரோட வீட்டுக்கு போனேன். இந்த நேரத்துலயா? மேடம், அது ஒரு முக்கியமான ஃபைல் தேவையா இருந்தது. இல்லப்பா, ஃபைல் பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அந்த ரூம்குள்ள எல்லா ஃபைலும் இருக்கும். நீங்களே உள்ள போய் எடுத்துக்கோங்க. அந்த ரூமா? ஆமா, அந்த ரூம் தான். எல்லா ஃபைலும் அங்கதான் இருக்கும்.
என்ன பண்ற நீ? ஃபைல் எடுக்க வந்தியா இல்ல காசு திருட வந்தியா? இரு, இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். ரெண்டு பேர் சேர்ந்து வருணோட அம்மாவை கொன்னு இருக்கீங்க. 2 பேரு. யார் அந்த ரெண்டாவது? யார் அந்த ரெண்டாவது ஆளு? ஐயோ, எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாதுல்ல? உண்மையா தெரியாதா? எனக்கு தெரியாது. இது பாரு, நீ வாயை திறக்கலன்னா உன்னை இதே இடத்துல உயிரோட புதைச்சிருவோம். அவங்கள கொலை பண்ணிருக்க. பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அந்த ரெண்டாவது ஆளு யாரு? ஆ? எனக்கு தெரியாது சார். தெரியாதா? உண்மையாவே தெரியாது சார். சார் சார் ஆ, சார், நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல சார். அப்புறம் பார்க்கலாம்னா? சார் சார், நான் சொல்றத கேளுங்க சார். சார், சப்பாட்டியா? ஓஹோ, ஹலோ ஜப்பாட்டியா சார். இதுல ஹலோ வேற. பயங்கரமா வலிக்குது, அழக்கூட முடியல. ஃப்ரெடி, இவனை சாலுங்கை கிட்ட கூட்டிட்டு போனியா? போனேன் சார். அதோட இவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுத்தாச்சு. பாருங்க சார், காலில் சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. அட சார், எங்க மேல சேரை தூக்கி போட்டான். அதான் அப்போ வேற வழி இல்லாம நான் சுட்டுட்டேன். சார் சார், இதெல்லாம் தப்பு சார். நேர சூட் பண்ணிட்டாங்க. வாரண்ட் பண்ணிருக்கலாம், அல்லது குறைஞ்சது ஒரு ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல, வார்னிங் கொடுத்துருக்கலாம். சார், சாலோங்கே சாரோட மெசேஜ் சார். அந்த ஒயர்ல இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கான். சொல்லுங்க தம்பி, பணம் எங்க? பாருங்க சார், இந்த மாதிரி அன்பா பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி, ஏன் கொலை பண்ண? ஏன் என் பின்னாடியே சுத்துறீங்க? ஏய் ஜப்பாட்டியா, உண்மையை சொல்லிடு. நீ வாய மூடுறி. எல்லா விஷயத்துக்கும் குறுக்க வந்து பேசிக்கிட்டு. இது முதல் வார்னிங். நீ மாட்டிக்கிட்ட, வசமா மாட்டின. உங்க 2 பேரையும் தூக்கில ஏத்தாத வரைக்கும் நாங்க யாரும் நிம்மதியா தூங்க போறதில்ல. வாங்க ஜஸ்வந்த் சார், வாங்க வாங்க. உங்க மருமகளோட சாகசங்களை நல்லா பாருங்க. தன்னோட புருஷனையே கிட்னாப் பண்ண வச்சா. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனாலதான் இவனுக்கு இந்த நிலைமை. எந்த ஆள்கிட்ட உங்க மருமக பணத்தை திருடிட்டு வர சொன்னாலோ அந்த ஆள் தான் உங்க மனைவிய கொலை பண்ணியிருக்கான். இன்னொருத்தனை உங்க ஆபீஸ்லயே வேலை செய்யற ஆளா இருக்கா, சந்தேகி. என்னோட மனைவி ரொம்ப நல்லவ. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதே கிடையாது. என் அப்பா சரியா தான் சொன்னாரு. எங்க வீட்டு மருமகளாக உனக்கு தகுதியே இல்லை. ஏய், உனக்காக தான் நான் எங்க அப்பா அம்மா கூடவே சண்டை போட்டேன். ஆனா இப்ப போதும். இனிமே நான் காலம் முழுக்க என் அப்பாவுக்கு சேவை செய்வேன். வயசான காலத்துல துணையா இருப்பேன்.